இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் காலம். வணக்கம், நான் தான் உங்கள் ட்ரீசன். இது திருமதி எமில்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமிடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்ட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சியோட 15th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் நிறைய பேர் கதை சொல்ல வந்திருக்காங்க. ஒவ்வொருடைய கதையை கேட்க ஆவலா இருக்கிறீங்களா மக்களே? நானும் ஆவலா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் ஸ்பெல்ஃபினாக்காவோட புத்தகமான சோத்து முட்டை புத்தகத்தை பத்தி கவிதையெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாரம் யாரோட புத்தகம் தெரியுமா? வேற யாரோட சொல்ல, என்னோட புத்தகமான கடுகு விதையின் கவிதை புத்தகத்துல இருந்து கவிதையெல்லாம் பார்க்கலாம். கதையையும் கவிதையும் கேட்க ஆவலா இருக்கிறீங்களா? வாங்க இரண்டுத்தையும் கேட்கலாம். இந்த 15th எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வருது யாரு தெரியுமா? நம்ம சென்னை கண்ணகி நகரில் இருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் ஷேக் முகமது. நம்ம ஷேக் முகமதோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட புத்தகமான கடுகு விதையின் கவிதை புத்தகத்துல இருந்து ஒரு கவிதையை கேட்டுலாமா? எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஷர்வின் ஜோசப் ரொம்ப பிடிக்கும். அவனை பத்தி ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். அதோட தலைப்பு வந்து நண்பன் எழுதியிருக்கேன். இப்ப கவிதையை கேட்கலாமா? உயிரெழுத்து அறியும் நேரத்தில் உறவாய் கிடைத்தாய், உன்னை அறியும் முன்பே உறவுகளால் விலகிச் சென்றாய். உயிர்கொல்லி நோய் காலத்தில் இணையம் மூலம் உறவை புதுப்பித்தாய். 2 வயது முடிவில் ஈருயிர் ஓருயிராய் என்னுடன் இணைந்தாய். அலையாய் தொடரும் நம் நட்பை அனுதினம் அழகாய் பாதுகாப்போம். கவிதை அருமையா இருக்கா மக்களே? இப்ப நம்ம ஷேக் முகமதோட கதையை கேட்டுடலாமா? என் பேர் வந்து ஷேக்கு. நான் 7வது படிக்கிறேன். 7வது ஏ செக்ஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்ணகி நகரில் படிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது சொந்த கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு மரம் வெட்டுறதுனாலே ரொம்ப பிடிக்குமா. அவள் வந்து ஒரு நாள் மரத்தை வெட்டியிருக்கா. அந்த மரத்தில் வந்து நிறைய விலங்குகள் இருந்திருக்கு. பறவை, சிங்கம் கூட அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்து இருந்திருக்கு. அந்த மரம் என்ன மரம்னு நான் சொல்லுவா? அந்த மரம் தான் ஆலமரம். ஆலமரத்தில் காற்று நல்லா அடிக்குதுன்னு எல்லாரும் ஏறி உக்காந்து இருந்திருக்காங்க. விலங்குகள், பறவைகள் எல்லாமே ஏறி உக்காந்துருக்கு. அப்போ போய் அந்த பொண்ணு அந்த மரம் வெட்டுற மிஷின் தெரியும்ல எல்லாருக்கும், அந்த மிஷினை போட்டு போட்டுக்கிறா. அதுல இருந்து சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இன்னும் இருக்க பறவைகள்லாம் நம்மள அழிக்க போறாங்க போலன்னு பயந்து ஓடுறாங்க. சிங்கம் ஒண்டி நம்மளுக்கு நியாயம் வேணும், இந்த மரத்தெல்லாம் வெட்டினா நம்ம எங்க தங்குடுது, அவங்களுக்கு ஒண்டி அழகழகா வீடு கட்டியிருக்காங்க, அது இல்லாத என்னை வெட்டிட்டு போய் மழை பாக செய்யறேன், அந்த பொருள் செய்யறேன், இந்த பொருள் செய்யறேன் செய்யறாங்களே. அதுக்கு எதனா சொன்னமா? இந்த மரம் தான் நல்லா காத்து வருது, ஏசி போட்டாலும் போடலனாலும் நல்லா ஜில்லுன்னு காத்து வருதுன்னு இந்த மரத்துல வந்து நான் படுத்தேன். அதையும் அடுத்துட்டா நாங்க என்னதான் பண்றது, எங்களுக்கு நியாயம் வேணும்னு அந்த சிங்கம் வந்து பேசாதே அந்த குரல் விட்டு சொல்லுதான். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்துச்சு. சிங்கம்னா எல்லாருக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கும். இப்ப வந்து அந்த சிங்கத்துக்கு வலை கூட போடல, யாருக்கும் அங்க சிங்கம் இருக்கிறது தெரியாது. அங்க இருக்க பறவைகளுக்கு அவங்களுக்கு ஒண்டிதான் தெரியும். இப்ப அந்த பொண்ணு பாத்திச்சா, அந்த பொண்ணு பயப்படுது. என்ன ஒன்னும் பண்றாத, உன் மரத்தை இனிமேல் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லுது. அந்த சிங்கமோ பாவம், இந்த பொண்ணு இனிமேல் வெட்ட மாட்டேன் ரொம்ப பயப்படுது, விட்டுலான்னு விட்டிச்சு. திரும்ப அந்த சிங்கம் போற மரத்துக்கெல்லாம் வந்து வெட்டி இருக்கு அந்த பொண்ணு. அதை பார்த்து அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்து எல்லா பறவைகள், விலங்குகள்லாம் கூட்டு வந்து அந்த பொண்ணை தாக்கி அந்த பொண்ணை போட்டு எல்லா சிங்கமும் கடிச்சு, சிங்கம் நரி எல்லாமே போட்டு கடிச்சிச்சு. அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து ஏன் என் பொண்ணை இப்படி கட்டி, அதான் அந்த சிங்கம் சொல்தான், உங்க பொண்ணு பண்றதெல்லாம் தப்புமா, நாங்க வந்து இந்த ஆலமரத்துக்கு தான் காத்து நல்லா வருதுன்னு மேலே கீழே ஏறி உக்காந்து இருந்தோம். அந்த ஆலமரத்தெல்லாம் வெட்டுது, நாங்க 2, 5, 6 தடவை கொட்ட வார்னிங் கொடுத்துட்டோம். ரிட்டன் வந்து உக்காந்தா நாங்க என்னமா பண்றதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அதுல இருந்து அந்த நரி வந்து என்ன சொல்லிச்சுன்னா, ஆமா நாங்க கூட இப்பதான் தப்பு பண்றது இல்ல, முன்னால எங்களை தான் நாங்க தான் தப்பு பண்றோம், அதை தூக்குறோம் இதை தூக்குறேன்னு வாங்க, நாங்க கூட அந்த வேலையை விட்டுட்டோம். இந்த மரத்துல உக்காந்து காக்கா ஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்து தரதை சாப்பிட்றோம். நாங்க யாருக்கிட்டையும் திருடிலாம் இனிமேல் சாப்பிடுறது இல்லை. இப்பெல்லாம் நாங்களே சொந்தமா அங்க எல்லா இடத்துலயும் போய் தேடி எங்களுக்கு கிடைச்ச உணவை தான் நாங்க சாப்பிடுறோம். உங்க பொண்ணு வந்து நீங்க வீட்டுல அழகா தானே
கட்டியிருக்கீங்க. நாங்கள் அந்த வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு எங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டு உங்கள் பெட்டு எல்லாத்தையும் கதிரி போட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாரி தான் இந்த மரம் தான் எங்களுக்கு வீடு. இந்த மரங்கள் தான். நீங்கள் இனிமேல் அதெல்லாம் வெட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சரி இனிமேல் நான் இந்தமாரி எங்கள் ஃபேமிலியில் யாரும் பண்ண மாட்டேன், யாருன்னா பண்ணாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் சொல்லுவேன்ட்டாங்க. அதோட அந்த சிங்கத்துக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஒரு விருந்து வச்சு கொண்டாடினாங்க. தேங்க்யூ. மரத்துல ஆரம்பிச்ச ஷேக்கோட கதை சிங்கத்துல வந்து முடிஞ்சிருக்கு. இந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல மக்களே. நம்ம சிங்கமான ஷேக் முகமதுக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நம்ம ஷேக்கை தொடர்ந்து அடுத்ததாக தனது சொந்த கதையை சொந்த குரலால சொல்ல வருது யார் தெரியுமா? நம்ம சென்னை கண்ணகி நகரில் இருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் அர்ஜுன். நம்ம அர்ஜுனோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட புத்தகத்துல இருந்து ஒரு கவிதையை கேட்டுறீங்களா? எனக்கு ஸ்கூல் போறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால பள்ளிங்கிற தலைப்பை வச்சு ஒரு ஸ்கூல் பத்தி கவிதை எழுதியிருக்கேன். கேக்குறீங்களா? சிறந்த நட்புகள், சிறந்த ஆசான்கள், சிறப்பாக கிடைத்த இடம், சிறுவனாய் இருந்த என்னை சிந்தனையை தூண்டச் செய்து சிற்பமாய் செதுக்கிய இடம், சின்ன சின்ன சிதறல்கள், சிநேகமான அன்பு, சிற்றுண்டி பகிர்வு என என்னை சிற்பிக்குள் இருக்கும் முத்தாக்கி சிகரமாய் உயர்ந்து நிற்கும் இடம் பள்ளி. கவிதை ரொம்ப அருமையா இருக்கா மக்களே? இதுல என்ன ஹைலைட்னா, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சீல தான் ஆரம்பிச்சிருக்கோம். கவிதை அருமையா இருந்தா எனக்கு ஒரு கிளாப் பண்ணுங்களேன். இப்ப நம்ம அர்ஜுனோட கதையை கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் கே அர்ஜுன். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலைப் பள்ளி. நான் சொல்லும் கதை பெயர் பேராசை பெரும் நஷ்டம். ஒரு ஊரில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன் இருந்தாங்களாம். அந்த அப்பா வந்து எப்பவுமே ஒரு வயலில் வேலை செய்வாராம். ஒரு நாள் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு மரம் இருக்குமா, அவர் அங்கே தான் எப்பவுமே ரெஸ்ட் எடுப்பாராம். அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு நேராக ஒரு பாம்பு பொத்து இருந்துச்சான். அதனால அந்த பாம்பு பொத்தை பார்த்த உடனே அன்றைக்கி போய் அந்த பொந்தில் ஒரு பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்புக்கு எப்பவுமே அவர் பால் வைப்பாராம். அவர் பால் வைக்கும்போது பால் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த கிண்ணத்தை எடுக்கும்போது அதில் எப்பவுமே ஒரு தங்க காசு இருக்குமா. அதனால அவர் டெய்லியும் நாகராஜாவுக்கு பால் வச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவன் பையன் வந்து சொல்லுவான், அப்பா அம்மாவோட அம்மா வந்து ரொம்ப உடம்பு செய்யாமல் இருக்காங்களாம், வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்கன்னு வந்து சொல்லுவானா. அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க அப்பா வந்து ஆனால் நம்ம வயலுக்கு பக்கத்தில் நாகராஜா இருப்பார், அவர் யார் பார்த்துக்கத்துன்னு சொல்லுவாராம். அந்த வேலையை உங்கள் பையன்கிட்ட கொடுங்கன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். இவங்களும் போயிடுவாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து பால் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து உனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். சரி, இவனும் அவர் சொன்ன மாதிரியே பால் வந்து வைப்பானா. அடுத்த நாள் எடுக்கும்போது அதோட தங்க காசு இருந்ததை பார்த்தானா. சரி, அப்பா சொன்னது இதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவன் எடுத்து வச்சுப்பானா. அதேமாரி அடுத்த நாளும் அப்படியே வச்சுட்டே இருப்பானா. ஒரு நாள் அவனுக்கு வந்து பேராசை வந்துருமா, என்ன இந்த பாம்பு ஒரு காயெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சிட்டு ஒரு நாள் அன்னைக்கு வந்து பால் வந்து அந்த பாம்பு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு அவன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டானா. அப்புறம் அந்த பாம்பு வந்து பாலை குடிக்கும் போது அவன் வந்து அந்த பாம்பை அடிப்பானா. அந்த பாம்பு ரொம்ப கோவமாயி அவனை கடிச்சிடுமா. அப்புறம் அவங்க வீட்டில் போய் இவங்கெல்லாம் போயிட்டு வருவாங்களாம். வரும்போது அவங்க வீட்டில் ரொம்ப கும்பலாக இருக்குமா. அவங்க உள்ளே வந்து பார்த்தா ஏன் என் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்களாம் சொல்லுவாங்க பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, இவனா நாகராஜிட்ட போய் கேட்பான், ஏன் நாகராஜா நான் உங்களுக்கு டெய்லி பால் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து ஏன் இவனை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானா. அதுக்கு நாகராஜா சொல்கிறாரு, பையன் பேராசை பிடிச்சி தங்க காசு கிடைக்குதுன்னு என்னை அடித்தான், அதனால தான் நான் கொத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். சரி, அவர் சொல்லுவார், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிட்டு அவனோட உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். ஆனால் அது நாகராஜ் சொல்லுவார், நான் உயிரை கொடுத்துட்டேன்னா நான் வந்து இந்த இந்த பொந்துலேருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். சரின்ட்டு அவங்களும் வந்து அந்த விஷத்தை எடுத்துருவாராம். அவங்க பையன் நல்லா ஆயிடுவாராம். அப்புறம் அந்த பாம்பு வந்து வேற எதுக்கு போயிடுமா. இதில் என்ன புரியுதுன்னா, நம்ம பேராசை
பெரு நஷ்டம். நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அது இதுவே வரைக்கும் நம்ம பேராசைப்படக்கூடாது. இது என்னுடைய சொந்த கதை. நான் என்கிற அகம்பாவம், அவனா என்கிற பொறாமை, எனக்கு என்கிற பேராசை இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை. இந்த குவாட்ஸ் ரொம்ப அருமையா இருக்குல்ல. அதே கருத்தை மையமா வச்சு நம்ம அர்ஜுன் நம்ம பேராசைப்படக்கூடாதுங்கிற கதையை ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல. நம்ம அர்ஜுனுக்கு பாராட்டுற விதமா நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக கிளாப் பண்ணிடலாமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமில்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமிடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தேன்மிட்ட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தேன்மிட்ட நிகழ்ச்சியோட 15th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு என்னோட புத்தகமான கடுகவிதையின் கவிதையிலிருந்து கவிதையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக என்ன கவிதை திரும்ப வாசிக்க போறேன். நம்ம எல்லாருக்கும் பசியை தீர்க்கிற ஒரே ஆள்னா அது விவசாயி தான். அந்த விவசாயியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேட்குறீங்களா மக்களே? விதையை வீரியமாக்கும் விவசாய விஞ்ஞானி, விரக்தியின் உச்சத்திலும் விருட்சமாய் உயர்ந்து நிற்பவன், பசி என்னும் வினை தீர்த்து அனைவரின் வாழ்விலும் விளக்கேற்றும் விடிவெள்ளி விவசாயி. கவிதை நல்லா இருந்துச்சா மக்களே? நம்ம யாரும் ஒரு பருக்க சோறை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு பருக்க வர்றதுக்கே அந்த விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம யாரும் ஒரு பருக்க சோறை வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா சாப்பிடுங்கிறது தான் இந்த கவிதையோட கருத்து. ஓகே, இப்ப அடுத்ததாக சொல்லுவது யார் தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சஷ்டிகா ஸ்ரீ. ஒரு காட்டுல ஒரு கரடி இருந்துச்சான். அந்த கரடி ஆபத்தான கரடியா. ஒரு 2 நண்பர்கள் வந்தாங்களா. அந்த நண்பர்கள் ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியுமா, இன்னொருத்தனுக்கு மரம் ஏற தெரியாதான். அதனால அவன் கீழே படுத்துட்டானா. அதனால அவன் செத்து போன மாதிரி நினச்சிட்டானா. அந்த கரடி அவனை உருட்டி பார்த்துச்சான். அப்புறம் அவன் எழுதிருக்கலையா. அப்புறம் இந்த கரடி போயிடுச்சான். மரத்துல ஏறினவே கீழே இறங்கி வந்தானா. அப்ப அந்த கரடியும் காலில் என்னமோ செஞ்சு என்னடா சொன்னா அப்படின்னு கேட்டுச்சான். அவன் அப்புறம் ஆபத்தான உதவி ஆபத்தான நேரத்துல உதவெல்லாம் செய்யாத அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சான். அதனால ஆபத்தான நேரத்துல உதவுபவன் உண்மையான நண்பன். தேங்க்யூ. ஆபத்துல உதவுறது தான் உண்மையான நண்பன் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம சஷ்டிகா பாப்பா ரொம்ப அருமையா பேசினாங்கல்ல. நம்ம சஷ்டிகா பாப்பாக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக கிளாப் பண்ணிடலாமா? என்னைக்கு நம்ம கையில மொபைல் போன் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம உலகம் நம்ம வீட்டுக்குள்ள சுருங்கி போயிடுச்சு. நம்ம உறவுகளை விட்டு நம்ம விலகி சென்றுகிட்டே இருக்கிறோம். இந்த சயின்ஸ் டெக்னாலஜி வளர்றதுல நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுல டிமெரிட்ஸும் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சயின்ஸ் டெக்னாலஜில ஒண்ணுதான் மொபைல் போன். இந்த மொபைல் போன்ல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதை பத்தி தான் என் புத்தகத்துல நான் கைபேசிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். கவிதையை கேட்டுட்டு அடுத்து யாரு கதை சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தொலைத்தொடர்பு சாதனம் இது தொலைதூர உறவுகளை தொல்லை இல்லாமல் சேர்த்தது, தொப்புள் கொடி உறவுகளை தொலைந்து போக செய்தது, தொலைக்க செய்து தொடர்பு படுத்தும் தொழிலை செய்யும் தொலைத்தொடர்பு சாதனம் இது. இந்த கவிதையில என்ன ஸ்பெஷல்னா, நான் அந்த பள்ளி கவிதையில சீங்கிற லெட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சேன். இதுல தோங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுது. அதான் இதுல உள்ள ஸ்பெஷல். இப்ப அடுத்து யாருக்காவது சொல்ல வர்றது தெரியுமா? நம்ம சென்னை கண்ணகி நகரிலிருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் ஷேக் முகமது. வணக்கம், என் பெயர் ராஷேக். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகரில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது தீபாவளி பண்டிகையை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். தீபாவளி பண்டிகையில் நம்ம புகை இல்லாத வெடித்தா நம்மளுக்கும் ஆபத்து இல்லை, பறவைகள் விலங்குகளுக்கும் ஆபத்து இல்லை. இப்போ நம்ம பட்டாசுலாம் எப்படி வருதுன்னா புகையோடு தான் வருது. நம்ம 1-2 பேர் வெடிச்சா பரவாயில்ல, உலகமே வெடிக்கிறதுனால அந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த புகையை தாங்க முடியாது, இறந்துடுறாங்க. அதில் இயற்கைக்கும்
பாதிப்பு. இயற்கை மாறிச்சு அப்படின்னு நம்ம வந்து இயற்கையை தான் திட்டுறோம். நான் கூட பார்த்தேன், இன்னைக்கு 2 பேர் வந்து இயற்கையை திட்டின்னு இருந்தாங்க. கேட்டா இயற்கை மாறிச்சு, பருவ காலம் மாற்றம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், இந்த பூமிக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அப்படியே தான் இருக்குது, ஒரு நல்லா காற்று தர மாட்டுது, சம வெயில் அடிக்குது பண்றாங்க. அது எதனால அடிக்குது? இப்போ செடி வளர்த்தா அது வருமா? நான் கேட்குறேன். செடி வளர்க்கலாம் நம்ம அழகா. இப்போ வந்து விலங்குகளுக்கு இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுனால ரொம்ப பாதிப்பு. இப்போ வந்து பறவை வந்து ஒரு பறவை வந்து மரத்து மேலே உக்காண்டிருக்கு, கீழே வந்து நம்ம டப்பாசு வைக்கிறோம், வானம் வெடி வைக்கிறோம். அந்த வெடி வந்து டொம்முன்னு வெடிக்கிறதுனால அதுலேருந்து வர புகையெல்லாம் வந்து அந்த விலங்குகளால் சுவாசிக்க முடியாத அந்த விலங்குகள் இறந்துடுது. அதே போல் பறவைகளும் இறந்துடுது. நம்மளுக்கும் இந்த டப்பாசை வெடிக்கிறதுனால ஆபத்து. இன்னும் ஆபத்துனா நம்மளுக்கு நுரையீரல் பாதிக்கும். அதனால் நம்ம வெடிக்க வேணாம் இல்லை, சும்மா ஆசைக்கு 1-2 டப்பாசு வெடிக்கலாம். இப்போ வந்து விலங்குக்கும் பாதிப்பு, பறவைகளுக்கும் பாதிப்பு, இயற்கைக்கும் பாதிப்பு. இதை நம்ம வெடிக்காத இருந்தால் இதுக்கெல்லாம் பாதிப்பே வராது. நம்ம வந்து இனிமேல் டப்பாசை 1-2 வெடிப்போம், ஆசைக்கு வெடிப்போம். இப்போ வந்து இவன் வந்து இந்த பையன் அதிகமாக வெடிக்கிறான், 5 பாக்ஸ் வெடிக்கிறான், நான் வந்து 10 பாக்ஸ் வெடிக்கணும்னு வெடிக்கிறேன். நீங்கள் 1 வெடிச்சாதான் டப்பாசு வெடிச்சிங்கன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் வெடிக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இனிமேல் புகை இல்லாத தீபாவளியை கொண்டாட பாருங்க. தேங்க்யூ. தீபாவளியை வெடி வெடிக்கிறனால நிறைய ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் வருது. இந்த பொல்யூஷனால கஷ்டப்பட போறது நம்ம தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து அந்த பொல்யூஷனால அந்த காற்றை சுவாசிக்கும் போது நம்மளுக்கும் உடல்நிலையில லங்ஸ்ல எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாம பொல்யூஷனை இதே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா ஃபியூச்சர்ல குளோபல் வார்மிங் அதே மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். அதனால நம்ம யாரும் தீபாவளியில வெடி வெடிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல. இயற்கைக்கு தீங்கிழக்காம, அதாவது கிரீன் கிராக்கர்ஸ்னு சொல்லப்படுற கிராக்கர்ஸை நம்ம வெடிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம பறவைகளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம ஷேக் முகமது அழகா கதை சொன்னாங்கல்ல, நம்ம ஷேக் முகமதுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா? ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க. அட நம்புங்க, நாம தான் அந்த சூரியன். நம்மளை சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே. இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட. மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமிடா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமிடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தேன்மிட்டா நிகழ்ச்சியில 15th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு என்னோட புத்தகமான கடுகவிதையின் கவிதை புத்தகத்துல இருந்து கவிதையெல்லாம் ரீட் பண்ணிட்டு வரோம். எனக்கு கார்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட அந்த காரோட வெரைட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அதனால காரை பற்றி நான் மகிழுந்துங்கிற தலைப்பை வச்சு நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கேன் என் புத்தகத்தில். அந்த கவிதையை கேட்டுட்டு அடுத்து யாருக்கு அது சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என் சிறு வயது முதலே உன்மேல் அதிக ஆர்வம், உன் மடியில் அமர்ந்து செல்வது அல்ல என் விருப்பம், பல்வேறு தரத்தில் கிடைக்கும் உன்னை அறிந்து கொள்வதே என் விருப்பம். கவிதை நல்லா இருக்கா? இப்போ அடுத்த கதை சொல்ல வருது யார் தெரியுமா? நம்ம சென்னை கண்ணகி நகரில் இருந்து பிரவீன்குமார். வணக்கம், என் பேர் வி பிரவீன்குமார். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பென்சில் வச்சு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். என் ஸ்கூல் பேர் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகர். நான் வந்து சின்னதாக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதை பேர் வந்து பென்சில். நான் சொல்லுவேன், ஒரு ஊரில் வந்து ஒரு பென்சிலு, ரப்பர், ஷார்ப்பனர், பென்னு இவங்க வந்தாங்களாம். அதனால் முதல்ல வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பென்சில், ரப்பரு, ஷார்ப்னர்லாம் இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு பெண் வந்து புதுசாக ஸ்கூலுக்கு சேர்ந்துதான். அவங்க அந்த 3 பேருமே வந்து அவங்களுக்கு பென்சில் அரிசி தூக்க மாட்டாங்களாம். அந்த பெண்ணுங்க வந்து அந்த பென்சில், ரப்பர், ஷார்ப்னரோட சேர்ந்து ஃப்ரெண்டாகி ஒத்திமையாக இருந்தாங்களாம். அடையே ஒரு நாள் அவங்க போயிருக்கும் போது ரப்பரை போட்டு ஒரு சினிமாவுக்கு போகலான்னு போயிருந்தாங்களாம். ரப்பரை போட்டு எல்லாம் வச்சு ரப்பர் பிஞ்சு போயிடுச்சு அங்கேயே. அதுக்கப்புறம் போயிருந்தாங்களாம். அழுவினே போயிருக்கும் போது ராரி வந்து
ராடு வந்து ஏற்றி ஷார்ப்னர் வந்துச்சான். அதனால அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணு வந்து பெண் அழிச்சான். பென்சில் பண்ணும் போது பென்சில் போய் அவங்க 2 பேர் அழினே இருந்தாங்களாம். 2 பேர் கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் செத்துறாங்க, நான் எப்படி நானும் இவனை மட்டும் தனியாக இருக்குன்னு ப்ரேயர் பண்ணிடும் போது கடவுள் வந்து வர கொடுத்தாரான். நீ உங்களை பென்சில் உங்களை சிவ நீ சீவி சின்னதாகி இறந்துருவ, ஆனால் இங்கு வந்து தீர்வை மட்டும் எல்லாரும் இங்கிலி கை எல்லாருமே அழுவாங்க. நன்றி. ஒரு நம்ம பிரவீன்குமார் சொன்ன பென்சிலோட கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல மக்களே. நம்ம பிரவீன்குமாருக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா? பிரவீன்குமாரை தொடர்ந்து அடுத்ததாக சொல்லுவது யார் தெரியுமா? நம்ம சென்னை நீலாங்கரை விஜிபி பிலோமினா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் ஆட்லியா. நம்ம ஆட்லியாவோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட புத்தகத்துல இருக்கிற அக்கா கவிதையை கேட்டுடலாம். ஃபர்ஸ்ட், எங்க அக்கா வந்து எங்க அம்மா வெளியே போனாங்கன்னா என்னை நல்லா பார்த்துப்பா. அதை வச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். என் அக்கா கோபக்காரி தான், ஆனாலும் பாசக்காரி. இந்தியாவிற்கு இமயமலை இயற்கையரன் போன்று என் அன்னை இல்லா சமயங்களில் என் இயற்கையரன் அவளே. இந்த கவிதை நல்லா இருக்கா மக்களே? இப்ப நம்ம ஆட்லியாவோட கதையை கேட்கலாமா? என் பேர் ஆட்லியா, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு 9 இயர்ஸ் ஆகுது. விஜிபி பிலோமினல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். இது என்னோட சொந்த கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மாணவி இருந்தாள். அவளுக்கு அடிப்படை கல்வி தெரியவில்லை. அவள் நன்றாக படிக்கவில்லை. அதனால் அவள் நண்பர்கள் அவளை அவமானப்படுத்தினார். அவள் பெற்றோர்கள் படிக்காததினால் அவளுக்கு அடிப்படை கல்வி தெரியவில்லை. ஒரு நாள் வகுப்பறையில் தலைமை ஆசிரியர் அவளை தன் பெயரும் வகுப்பும் எழுத சொன்னார். அவள் தவறாக எழுதினாள். அதனால் அவளை அவமானப்படுத்தினார். இதை கண்ட சமூக அறிவியல் ஆசிரியர் இந்த பள்ளியில் இந்த மாணவியை முதல் மாணவியாக ஆக்கி காட்டுகிறேன் என்றார். அவள் பெற்றோரிடம் அனுமதி வாங்கி அவளுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அவள் அவைகளை முழு கவனத்தோடு படித்தாள். வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றாள். சில ஆண்டுகள் பிறகு அவள் 10ஆம் வகுப்பில் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியானாள். நன்றி. யாராச்சும் கம்மியான மார்க் எடுக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம மட்டம் தட்டக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும். அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம ஆட்லியா அருமையா கதை சொன்னாங்களே. நம்ம ஆட்லியாக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா? இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது நம்ம ஆட்லியாவோட சொந்த கதை. அதுக்காக எக்ஸ்ட்ராவா கிளாப் பண்ணிடலாமா? பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல் தென்மிட்டாய் ஷோ proudly presented by Mrs. Imelda Thomas Memorial Creators 2024. Today we are in the 15th episode of Tenmitai Show. All the children are telling stories beautifully, and the next in line is a small angel, Laina from Bangalore, who is telling a story in English for the first time in the history of Tenmitai Show. Everyone can listen to her story. One day, an angel is playing with her sister. One day, the angel is working daily. 2 sisters are there in one house and one mommy and daddy. Then they were sitting and working lot of estimate, and they are working in the laptop. Then the one sister is going to room and took something and put it in her hands and run off, and she is acting like she got hurt. She saw to mommy and daddy, and she's kidding. She did like that. She took something, her mommy thing, and put it. Then
they saw it in the camera. Then they saw in the camera she was taking something. Then she was lying. Are you lying? You are taking some and put it in. She was not. You are. Like that the mommy told. Then she know what she did. Then she told, I didn't, Mom. I saw it in my laptop. You was doing. Yesterday Sunday, she was playing. Then she was sleeping and she was daily sleepy goose. Then her sister came to play the snow. Then she was telling I don't want to. She was trying to get up, but she slept and get up to play. Then she opened her eyes, snow, like that she told. Then she go and play. Finish. The little angel narrated the story beautifully in her charming voice. Let's congratulate her on behalf of the Vanathu Poochigal team and give her a round of applause. Our little angel, Lena of Bangalore, is coming to tell the next story. Shall we all hear a poem from my poetry book before hearing her story? திருக்குறள் முக்காலத்தையும் முப்பாலையும் இருவரையில் கொண்ட இலக்கிய நூல். Is this poem good? Now shall we hear the story of our little angel Lena. One day, one dinosaur and one giraffe fighting. One day, two giraffes and two dinosaurs are playing together. One is giraffe and one is dragony. Both played one game. Then afterwards, they told something and played and did it. When the teacher came, they were doing the exercise. When they were the teacher was seeing everybody are playing and telling a story and walking around and putting lot of bird ratings. One day, she was taking lot of clay she's taking lot of clays and put paint. The mom came, the daddy came to see her what she is doing. But the camel is playing with the toys. One is painting the clays. Why are you painting? You are getting copies from you, ma'am. I saw it in your camera. There is your school. I saw it. You was looking something. Tomorrow when you're sleeping, you lost your teeth. Then it will hurt. It will not fall down. Even though you only told half the story, you told it very well. So, congratulations and appreciation on behalf of Vanathu Poochigal team. Thank you, Lena, for your beautiful story. மக்களே, நீங்களும் நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா? அப்ப நீங்க உங்க கதைய வெளி சத்தம் எதுவும் கேட்காம MP3 ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம Vanathu Poochigal FM 2023@gmail.com அனுப்புங்க. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் ஆர் தமிழ், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு சொன்ன என்னோட புத்தகமான கடுகு விதையின் கவிதை புத்தகத்துல இருந்து நான் கொஞ்சம் கவிதை தான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் நிறைய கவிதை இருக்கு. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருந்தா வாங்கி படிங்க. அதுக்கப்புறம்
இத்துடன் இந்த வாரத்தின் தேன்மிட்டாய் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன். இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்.